ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ நாளைக்கு மார்க்கெட் அனாலிசிஸ் என்னென்ன இருக்குன்றது பார்த்துருவோம். சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இது எதுக்காக நம்ம சொன்னோன்றதை நம்ம கிளியராக சொல்லுவோம். ஓகேவா? நாளைக்கு மார்க்கெட் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 மினிட்ஸ் செகண்டில் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நாளைக்கு வந்து நம்மளுக்கு 3 பக்கமே பாசிபிள் இருக்குது. கேப் அப் ஆகிறதுக்கும் கேப் டவுன் ஆகிறதுக்கும் ப்ளஸ் அது போக கண்டினியூ பேட்டர்ன்லேயே ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளை எது நடந்தாலும் சரி, நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. ஓகேவா? ஸோ கீழே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 80% வந்து நம்மளோட அனாலிசிஸ் படி கீழே டவுன் சைடில் தான் 80% நாளைக்கு மூவ் ஆன் பண்ணணும். அப்படி இல்லையா, திங்கள் செவ்வாய் இந்த 2 நாளைக்குள்ளே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது அப் சைடாக டவுன் சைடான்றது நம்ம வந்து மண்டே மார்க்கெட் 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு தான் நம்ம கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நாளைக்கு ட்ரேட் எடுங்க. நம்ம லெவல்ஸ் மட்டும் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. நாளைக்கு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, இல்லை கண்டினியூ பேட்டர்னை ஓப்பன் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு கீழே லெவல்ஸ் வந்து 25,950 ஃபஸ்ட்டு லெவல் கீழே ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட்டை வந்து 25,850. ஓகேவா? இதுதான் நம்மளோட லெவல்ஸ் நாளைக்கு இருக்குது. கீழே 25,850 கீழே லெவல்ஸ். மேலே அப் சைடில் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 26,122. 5 மினிட்ஸ் கேண்டில் அப் சைடில் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? அதை கொஞ்சம் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. அதே போல் இந்த 65க்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஓகேவா? 26,065க்கும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. சரி, இது பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு மார்க்கெட் லெவல் வந்து 26,175 மேலே அப் சைட் லெவல் இருக்குது. ஓகேவா? இதுக்கு தான் மார்க்கெட் நாளைக்கு நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணணும். கீழே டவுன் சைடில் இந்த 950க்கு கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வாட்ச் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க. இங்கேருந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான். இந்த இதுக்கு மேலே நம்மளுக்கு கேப் அப் கொடுத்து தான் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக அந்த இடத்துக்கிட்ட வந்தால் மட்டும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்பி அதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமான்றது கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ இது என்ன காரணத்துக்காக எப்படின்றத நம்ம நாளைக்கு ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். 5 மினிட்ஸ் கேண்டிலையும் நீங்கள் கன்ஃபார்ம்